ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி செட்டிநாடு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணிக்கணும். நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதில் பெருசாகவே அரைஞ்சிக்கலாம். தக்காளியும் எடுத்து பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும். அதுவும் மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அப்புறம் கொத்தமல்லி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சிடணும். 10 பூண்டு போட்டு அதேமாரி தக்காளியும் போட்டு கொரன்னு அரைச்சிடணும். நைஸாக அரைக்கக்கூடாது. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் 3 நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றி நல்லா கிண்டிடணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். தக்காளியும் அதேமாரி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகணும், அந்தளவு கிண்டி வச்சிடணும். காரத்தூள் 3 டீஸ்பூன் போடணும். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த குழம்பு இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும். சாப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க. 25 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்க்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ மீனை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அந்த மீனை எடுத்து இதில் எடுத்து போட்டுறணும். போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்புறம் திறக்கணும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கிண்டி விட்டா கரைஞ்சிடும், அதனால் மேலாடையே கிண்டி விட்டுறணும். மல்லி இலை கட் பண்ணதை எடுத்து மேலே நல்லா தூவிட்டு இப்போ இறக்க வேண்டியது தான். சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.